வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் கொண்ட கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஒளியின் கடவுள், வார்த்தையின் கடவுள், ஆவியான கடவுள், சூரிய சந்திரனை உண்டாக்கிய ஒரு தேவன், அந்த ஒளியின் உன்னதமான தேவன், மனித குலத்தை உண்டாக்கிய சர்வ சிருஷ்டிகர் ஆன மகத்துவமுள்ள தேவன், மனித குலத்தின் மேல் அவர் வைத்த நித்திய அன்பு, தன்னைத்தானே அவர் மனித உருவெடுத்து உலக இரட்சகராக, மனித குலத்தின் மீட்பராக, சர்வலோகத்துக்கு மகாராஜாவாக, அன்பின் கடவுளாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து பிறந்தார். கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு என்பது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அல்ல. என்றால் 2023 ஆண்டுகளுக்கு முன்பு உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித உருவெடுத்து இந்த உலகில் பிறந்தபோது கிறிஸ்தவர்கள் என்று யாரும் இருந்தது கிடையாது. கிறிஸ்தவ சபை என்று எதுவுமே இருந்தது கிடையாது. கிறிஸ்தவ பாதிரியார்கள், போதகர்கள் என்றோ, ஏன் கிறிஸ்தவ விசுவாசிகள் என்றோ ஒருவரும் இருந்தது கிடையாது. இன்றைக்கு இருப்பது போல பல மதங்களும் பல மார்க்கங்களும், கடவுள் ஒருவர் உண்டு, சர்வத்தை உண்டாக்கிய தேவன் ஒருவர் உண்டு, அவர் ஒரு நாள் இந்த உலகத்தை மீட்க மனித உருவெடுத்து வரப்போகிறார், மேசியாவாக, மீட்பராக, இரட்சகராக, கிறிஸ்துவாக அவர் வரப்போகிறார் என்னது செய்திதான் எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அந்த நாள் நிறைவேறிய நாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மகிழ்ச்சியான ஆனந்தமான இந்த நாள். ஆகவே இது மனித குலம் முழுவதற்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வையும் கொடுக்கும் ஒரு ஆனந்தமான ஒரு நாள். உலகிலுள்ள பல மதத்தினர் ஆண்டவராக இயேசுவினுடைய பிறப்பு என்பது இது கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை 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 இல்லை, இது மனித குலத்தின் பண்டிகை. கடவுள் ஒருவர் உண்டு என்று உலகில் எந்த மதமெல்லாம் நம்புகிறதோ எல்லா மதத்தார் சொல்லும் அந்த ஒரே கடவுள், அந்த ஒரே பகவான், அந்த ஒரே தேவன், ஒளியின் கடவுள், வார்த்தையின் கடவுள், மனித உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்த நாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறந்த நாள். எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம் சொல்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த புனித பைபிள் போதிக்கும் தேவன் சொன்னார். காரணம் என்ன? அவர்தான் சர்வத்தை உண்டாக்கினவர், சூரிய சந்திரனை உண்டாக்கினவர். தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி அவர் மனிதகுலத்தை உண்டாக்கிய தேவாதி தேவன். கடவுளுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடலாமா? அவசியமே இல்லை. ஏனென்றால் கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கி ஆளுகை செய்கிறவர். அவர்தான் கடவுள். அப்படி இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை முழு உலகமும் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? காரணம், அந்த கடவுள் இதோ இந்த உலகில் நம்மை போல மனித உருவெடுத்து மனித குலத்தின் இரட்சகராய், மீட்பராய், நம்மில் ஒருவராய் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு அவர் வந்த நாள். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளை முழு உலகில இதோ எல்லா ஜாதி ஜனங்களும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். விற்கிறவர்களும், பொருட்கள் விற்கிறவர்கள், ஆடைகளை விற்கிறவர்கள் கூட விற்கும் இடங்கள் எல்லாம் மகா பிரம்மாண்டமாய் அலங்காரம் பண்ணி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறதை நாம் காணலாம். என் அன்பானவர்களே, அந்த கடவுள் இம்மானுவேல் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கப்பட்டார். இம்மானுவேல் என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு. இன்றைக்கு மனிதர்கள் கடவுளை தேடி மலைகளுக்கு போகிறார்கள், காடுகளுக்கு போகிறார்கள், வனாந்தரங்களுக்கு போகிறார்கள், கடல் கடந்து போகிறார்கள். இன்றைக்கும் மனிதர்கள் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்திய வேதம், புனித பைபிள் போதிக்கும் சர்வ வல்லமுள்ள கடவுள் மனிதனை தேடி இந்த உலகத்திற்கு மனித உடலில் ஆண்டவராக இயேசுவாக அவர் வந்துவிட்டார். அவர் இம்மானுவேலன்,
கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதுதான் கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியான நாள், மகிமையான ஒரு நாள். என் அன்பான தேவ ஜனங்களே, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பைபிள் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கடந்த 2023 ஆண்டுகளாக முழு உலகமும் கொண்டாடுகிறது. இது மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் நாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம் இதைத்தான் போதிக்கிறது. தேவதூதர்கள் வானமண்டலத்தில் தோன்றி ஆடு மாடு மேய்க்கிற ஆட்டிடையர்களுக்கு கிறிஸ்து பிறந்த அந்த நாளில் சொன்ன செய்தி, பயப்படாதிருங்கள் என்ற செய்தி. கிறிஸ்து பிறந்த போது மனித குலத்திற்கு கடவுள் அனுப்பிய முதல் செய்தி, பயப்படாதிருங்கள். என்றால் பாவம் உலகில் வந்த காலம் முதல் இன்றைக்கும் பாவத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லோரும் வர்ணிக்க முடியாத பயங்களால் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசின் பயத்திலிருந்து மனித குலத்தை விடுவிக்கிற இரட்சகராக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். உங்களுக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கிறோம். நற்செய்தி, குட் நியூஸ் என்ற அந்த வார்த்தை புனித பைபிளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்கிறது. அதுதான் குட் நியூஸ், அதுதான் நற்செய்தி. இந்த உலகத்தில் இன்றைக்கு கேட்கிற செய்தியெல்லாம் துர்ச்செய்திகள் தான். ஆனால் கடவுள் மனிதனை தேடி ஆண்டவர் இயேசுவாக வந்தாரே, அதுதான் மாபெரும் நற்செய்தி. ஆமென் அன்பானவர்களே, உங்களுக்காக உலக இரட்சகர் கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பார்த்தீர்களா? நமக்காகவே அவர் பிறந்தார். இதுதான் மனித குலத்திற்கு தேவன் கொடுக்கும் அற்புதமான ஒரு செய்தி. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்து பிறப்பின் விழா என்பது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகிற விழாவல்ல. மனித குலம் முழுவதற்கும் அது மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகிற மகிமையான ஒரு விழா, கிறிஸ்து இயேசு பிறந்த விழா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நானும் அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி. பாவத்தினாலே மனிதர்கள் வாழத் தெரியாமல் வாழ்கிறார்கள், வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள், வாழ்க்கையை நாசப்படுத்தியிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் புது வாழ்வு கொடுக்கும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் அன்பானவர்களே, அவர் மரித்தவர்களை எழுப்பினார். அவர் குருடரின் கண்களை திறந்தார். பல வருடங்கள் திமிர்வாத நோயால் படுத்த படுக்கையில் இருந்தவர்களை சுகமாக்கி நடக்க வைத்தார். பிசாசு பிடியிலிருந்து ஜனங்களை அவர் விடுவித்து ஆசீர்வாதத்தோடு வாழ வைத்தார். குஷ்டரோகத்திலிருந்து விடுவித்தார். பொல்லாத தீமையில் பிடிக்கப்பட்டவர்களை விடுவித்தார். பாவ கேடுகளில் கட்டப்பட்ட பிசாசுக்கு அடிமையான பாவ ஜனங்களை ஆண்டவர் இயேசு விடுவித்தார். அவர்கள் பரிசுத்தமாய் நீதியோடு சமாதானத்தோடும் வாழும் வாழ்வை அவர்களுக்கு தந்தார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவை யாரெல்லாம் தன் இரட்சகராக மீட்பராக, ஆண்டவராக இயேசுவே என்னை ரட்சியும், என்னை விடுவியும், என்னை சுகமாக்கும் கர்த்தாவே என்று இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுவார்களோ, இப்பொழுதும் அவர் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து பிறந்தது என்பது வெறும் பலகாரங்களை சாப்பிட்டு விட்டு அல்லது கேக்கை சாப்பிட்டு விட்டு புது ஆடைகளை உடுத்தி கொண்டு நாம் எல்லோரும் ஒரு நாள் சந்தோஷத்தோடு செலவழித்து விடுவது மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய், நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை சுகமாக்கிறவராய், நம்மை உயர்த்துகிறவராய், கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு அதிசயம் செய்கிற உயிருள்ள தேவனாய், நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற மகிமையின் தேவனாய், எல்லா சத்துருவின் பிடியிலிருந்தும், சாபத்தின் பிடியிலிருந்தும், தரித்திரத்தின் பிடியிலிருந்தும், பாவத்தின் பிடியிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற உலக இரட்சகனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்கிற தெய்வமாய் இந்த உலகத்திற்கு அவர் வந்துவிட்டார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து அல்ல.
ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு முன்பு அவருடைய பெயர் என்ன தெரியுமா? யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளாய் இருந்தது. ஆம், ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு முன்பு அவருடைய பெயர் தேவ வார்த்தை. அவருடைய பெயர் யெகோவா, இருக்கிறவராகவே இருக்கிறவர். கடவுள் ஒருவர் தான், ஆதியும் அந்தமுமாய் அவர் இருக்கிறவர். அவர்தான் யெகோவா நிசி என்று அழைக்கப்பட்டார், பரிசுத்த தெய்வம். ஆக ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற அந்த கடவுள், சர்வத்தை உண்டாக்கிய வார்த்தையான அந்த கடவுள், சூரிய சந்திரனை மனித குலத்தை படைத்த வார்த்தையான கடவுள், மகா பரிசுத்தரான கடவுள், மனித குலத்தின் மீட்பராக இயேசுவாக, மனித குலத்தை மீட்கப்பட்ட மனித குலத்தை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற இரட்சகராக கிறிஸ்துவாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே நண்பானவர்களே, இது முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. நீங்கள் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். கிறிஸ்து அல்லாத நமது சகோதர சகோதரிகளுக்கும், எல்லா மதத்தாருக்கும், ஏன் உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லணும். கடவுள் உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகில் வந்து பிறந்தார். அந்த ஒளியின் கடவுள், வார்த்தையின் கடவுள், சர்வத்தை உண்டாக்கிய கடவுள், அன்பின் கடவுள், மீட்பின் கடவுள், வாழ வைக்கிற கடவுள், உயிர் கொடுக்கிற கடவுள், உயர்த்துகிற கடவுள், நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகில் பிறந்தார் என்ற இந்த செய்தியை எல்லாருக்கும் நாம் எடுத்து சொல்லி, எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொண்டு வருவதுதான் கிறிஸ்து பிறந்த விழாவின் ஒரு மகிமையாகும். என் அன்பானவர்களே, எல்லா நண்பர்களுக்கும், சொந்த பந்தங்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே வந்து பூமியிலே பிறந்தார். அவரை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் பாக்கியவான்களாக மாறுவீர்கள். அவரை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் கண்டுகொள்வீர்கள். அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள். மகா மேன்மையான ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்தை ஆதியும் அந்தமுமான அந்த தெய்வம் கிறிஸ்து இயேசு வழியாய் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் நம்புவது. கிறிஸ்து பிறப்பின் விழாவினுடைய மிக முக்கியமான செய்தி பரிசு கொடுப்பது. எல்லாருக்கும் எல்லோரும் பரிசு கொடுப்பார்கள். ஆமாம் நண்பானவர்களே, இதில் மகாபெரிய பரிசு சர்வ வல்லமுள்ள கடவுள் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை மனிதகுலத்திற்கே நித்திய பரிசாக, மீட்பின் பரிசாக, மகிழ்ச்சியின் பரிசாக, ஆசீர்வாத பரிசாக கிறிஸ்து இயேசுவை கொடுத்து விட்டார். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, எந்த மதத்தாரோ, எந்த இனத்தாரோ, எந்த குலத்தாரோ, அவன் கடவுள் இருக்கிறார் இல்லை என்று சொல்லுகிறவனோ எவனோ, ஆண்டவராய் இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை, இந்த உலகில் உள்ள ஆசீர்வாதமான வாழ்வையும், பரிசுத்த விடுதலையின் வாழ்வையும், பரலோகத்தின் நித்திய வாழ்வையும் அவன் பெற்றுக்கொள்ளும்படி அவரே தந்தரலே எவ்வளவாய் உலகத்தை கடவுள் அன்பு செய்தார். கடவுள் மனித குலத்தை எவ்வளோ அன்பு செய்தார் என்றால், தன்னைத்தான் உலக இரட்சகராக, மனித குலத்தின் மீட்பராக, குமாரனாக அவர் கொடுத்தார். எபிரேயர் 2:14 சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்க அவரும், யார்? பரலோக பிதாவானவர், அவர் உண்டாக்கி அவருடைய ஜனமான நாம் எல்லோரும் மாம்சமும் இரத்தமும் உள்ளவர்களாக இருக்க, நம்மை உண்டாக்கி அந்த பரலோக பிதா நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராக, தேவனுடைய குமாரனாக நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். இனி பயமில்லை, இனி திகில் இல்லை, அச்சமில்லை, எந்த விதமான கேடுகளும் இல்லை, தோல்வி இல்லை, பின்மாற்றம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. இதுதான் கிறிஸ்து பிறந்த மாபெரும் விழா. ஆகவே அந்த தேவனுடைய பரிசுத்த பாதத்தை நமது முழு உள்ளத்தோடு கூட நாம் ஆராதிப்போம். என் ஆண்டவராக இயேசுவே, என் உள்ளத்தில் இறங்கி வாரும், என்னை ஆளுகை செய்ய வாரும். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, என்னையே உமக்கு நான் தருகிறேன் என்று
ஒப்பு கொடுப்பதுதான் கிறிஸ்து பிறந்த விழாவின் மகா உன்னதமான ஒரு அர்ப்பணிப்பாகும். நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஒளியின் கடவுளாக, வார்த்தையின் கடவுளாக, சர்வத்தை உண்டாக்கிய கடவுளாக இருந்த நீர் உம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனித குலத்தை மீட்க, விடுவிக்க, குணமாக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த, பரலோக நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளச் செய்ய, சாத்தானை நித்தியமாய் அழிக்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நீர் வெளிப்பட்டீரே. உம் பாதம் பணிந்து நாங்கள் வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். இம்மானுவேலனாய் தேவன் எங்களோடு வாசம் பண்ண இறங்கி வந்தீரே. உமக்கு எங்களையே நாங்கள் ஜீவ காணிக்கையாய், பரிசுத்த காணிக்கையாய் அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுவீராக. எல்லா புகழும் எல்லா துதியும் உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.